தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருந்ததால் உரையை முழுமையாக வாசிக்க விரும்பவில்லை என கூறி 2 நிமிடங்களில் நிறைவு செய்தார். சட்டசபை கூட்டத்தொடரில் பங்கேற்க ஆளுநர் ஆர்.என். ரவி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்தனர். தலைமைச் செயலகம் வந்த ஆளுநருக்கு பேண்ட் வாத்தியம் முழங்க போலீஸ் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து சட்டசபை வளாகத்தில் ஆளுநருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பும் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் காலை 10 மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்துடன் சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய கவர்னர் ஆர்.என். ரவி 2 நிமிடங்களில் தனது உரையை நிறைவு செய்தார். தேசிய கீதம் முதலிலும் இறுதியிலும் இசைக்கப்பட வேண்டும் என குற்றம் சாட்டிய ஆளுநர் ரவி உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருந்ததால் முழுமையாக வாசிக்க விரும்பவில்லை என்று கூறி தனது உரையை 2 நிமிடங்களில் நிறைவு செய்தார். My repeated request and advice to show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. I conclude my address. Wish this house a productive and healthy discussion for the good of the people. Valga Tamil Nadu, Valga Bharatam, Jai Hind, Jai Bharat, Nandri. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் ஆளுநர் வாசிக்க வேண்டிய உரையை சபாநாயகர் அப்பாவு தமிழில் வாசித்தார். அதில் நாட்டிற்கே முன்னோடியாக பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி உள்ளதாக அப்பாவு தெரிவித்தார். மேலும் மருத்துவ சுற்றுலாவில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது எனவும் சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் GST வரியால் தமிழகத்திற்கு ஏற்படும் இழப்பு குறித்தும் குறிப்பிட்டு பேசினார். இந்த அரசு பதவியேற்றது முதல் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருவது மட்டுமின்றி அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் தாண்டி அவர்களது தேவைகளையும் நிறைவு செய்துள்ளோம். இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் நிறைவேற்றிய சாதனைகள் மற்றும் நாங்கள் ஒன்றாக அடைந்த முன்னேற்றம் குறித்து இன்று இந்த மக்கள் மன்றத்தில் முன் பெருமிதத்தோடு நிற்கிறோம். சமூக நீதி, மத நல்லிணக்கம், பகுத்தறிவு சிந்தனை மற்றும் மக்களாட்சியின் மாண்புகள் போன்றவற்றை நாட்டிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழும் வகையில் இந்த நம்பிக்கை வரும் காலங்களிலும் நிலைக்கும் என நம்புகிறேன். எத்தனையோ கருத்து தொடர்ந்து பேசிய சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவை மரபை ஆளுநர் மீறியதும் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என புகார் தெரிவிப்பதும் ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டு பேசினார். மேலும் தமிழகத்தில் இயற்கை பேரழிவிற்கு மத்திய அரசு உரிய நிதியை தராததால் சாவர்கர் மற்றும் கோட்சே வழியில் வந்த ஆளுநர் மத்திய அரசிடம் இருந்து 50,000 கோடி ரூபாய் நிதியை தமிழகத்திற்கு பெற்றுத்தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அரசு ஆளுநர் உரைக்கு தயாரிப்புகளை எல்லாம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை வாசிப்பதற்காக வந்தார்கள். வந்த இடத்தை நான் அதை குறைவாக வாசித்தார்கள். அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதன் பின் ஜனகணமன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். நம்முடைய மாண்புமிகு ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள். எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு பைசா கூட நிதி தரவில்லை, பல லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு PM கேர் ஃபண்டில் உள்ளது. PM கேர் ஃபண்டு இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத, கணக்கு கேட்க முடியாத பண்டில் இருந்தாவது ஒரு 50,000 கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே. நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புமிகு முன்னோர் சபாநாயகர் அப்பாவு பேசிக் கொண்டிருந்த போதே அவையில் இருந்து ஆளுநர் ஆர்.என். ரவி வெளிநடப்பு செய்தார். தேசிய கீதம் இசைக்கப்பட்டு சட்டப்பேரவை கூட்டம் நிறைவு பெறுவதற்கு முன்னதாகவே ஆளுநரின் இத்தகைய செயல் சட்டசபையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜனகணமன என்னதான் பாடு இதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் துரைமுருகன் ஆளுநருக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தார். அதில் 2024 ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அரசு தயாரித்த உரையை ஆளுநர் வாசிக்காதது ஏற்புடையது அல்ல எனவும் ஆளுநர் கூறிய கருத்துக்கள் பேரவை குறிப்பில் பதிவேற்றம் செய்யப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தலைவர் தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் வருகிற 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறும் என்றும் வருகிற 19ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 20ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் எனவும் பட்ஜெட் மீதான விவாதம் வருகிற 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் நடைபெறும் எனவும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது.